இல்ல நீங்க என்ன முதல்ல பார்த்தப்போ நான் ஏதோ மேக உலகத்துல இருந்ததாவும், என்ன பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீ என்ன வெல்கம் பண்றதா கூட சொன்னியே. நீங்க என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அங்க வச்சிருக்கிறதா சொன்னீங்களே. அப்ப நான் இங்க இருக்கும்போது இந்த வீடு இவ்ளோ குப்பையா இருந்துச்சா? அ, இல்லையே. இதெல்லாம் எங்க இருந்துச்சு? ஆத்தி கேள்வி கேட்டாலே. நீங்க உடம்பு சரியில்லாம இருந்தீங்க. நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். உன் ஹெல்த் கொஞ்சம் மோசமா இருந்ததால நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த. மேக உலகத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல. மேக உலகமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்த நான் எப்படி டனலுக்கு வந்தேன்? நேத்து தான் நீங்க குணமானீங்க. ஆ, அதேதான். நீ நேத்து தான் குணமான. உண்மையதான் சொல்றேன். அப்புறம் நம்ம கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம். கண்ணாமூச்சி ஆடணுமா? ஆ, ஆமா. உனக்கு கண்ணாமூச்சி ஆட்டனா ரொம்ப பிடிக்கும் இல்லையாடா ஜிகோ? ஆமா, அதுல நீங்க தான் பெஸ்ட். ஹம். ஓ, ஏய், உனக்கு என்னாச்சு? பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல அம்மா வரும்போது தலைய முட்டிக்கிட்டாங்கன்னு. ஆ, ஆமா ஆமா. நீ வர்ற வழியில கல்லு தடுக்கி விட்டு தலையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஆமா, அப்படிதான் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நீ மயங்கி கீழே விழுந்துட்ட. ஆமா, அதேதாம்மா. அதுக்கப்புறம் தான் உன் மெமரியும் லாஸ் ஆயிடுச்சு. ஆமா, லாஸ் ஆயிடுச்சு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆ, ஆ, போதும்டா. தேங்க்யூ. இருக்கட்டும், உனக்கு எதுவும் ஆகாது, சரியாயிடும். இங்க பாரு. இங்க கொஞ்சம் வா. அப்படியே நீ உன் அப்பா மாதிரியே இருக்க. அப்படிலாம் இல்ல. ஓ, நான் உனக்காக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வச்சிருக்கேன். பசி எடுத்தா சாப்பிட்ரு. அப்புறம் நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு, சரியா? ஏன்னா நீ எதுவும் வேலை செஞ்ச அதெல்லாம் அப்படின்னா. நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓ, ஈவினிங் பார்க்கலாமா? அப்புறம் பார்க்கலாம். ஓகே பை. சீக்கிரம் வா. சீக்கிரம் போ. சரியா? கேட்டு கிளாஸ் பண்ணு. அசைன்மென்ட் சீக்கிரமா வா. நல்லா படிக்கணும். ஓ, சீக்கிரம். நீ எப்போ முடிச்ச? பாய் செல்லம். எனக்கு இந்த சப்ஜெக்ட் சூப்பரா இருக்கு தெரியுமா? லாஸ்ட் வரைக்கும் அது முடிச்சு சீக்கிரம் பத்திரமா போ. கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பாய் மா. சீக்கிரம் வா. வா சீக்கிரமா. அம்மா, பாத்தீங்களா நான் வந்துட்டேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு எங்க டீச்சர் லீவ், அதான் வந்துட்டேன்.
நான் ஜெயிச்சிட்டேன். உங்களை நான் தான் வேணும் ஜெயிக்க விட்டேன். நீங்க நல்லா ஆடுறீங்க. இதுக்கப்புறம் பாருங்க, நான் உங்களை ஜெயிக்கவே விட மாட்டேன். 77, 78, 79. இப்போ பிடிங்க. பொடி பொடி பொடி. போதேன்னு விடுங்கம்மா. போதும். நான் தோத்துட்டேன். அப்பா, நாங்க 2 பேரும் பாக்ஸிங் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். நீ சாப்பிடல? அம்மா செய்யற ரைஸ் கேக் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. அட உங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்சம் விட. இல்ல இல்ல, அவங்க இப்ப நல்லா தெம்பா தான் இருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகலையே? ஓ. ரிமோட் எங்க போச்சு? அங்க இருக்கு. ஐயோ, இவன் தான் இங்க வந்து படுத்துக்கிறேன்னு சொன்னா. கொஞ்சம் இரு, தூக்கிக்கிறேன். ஜிகோ, பரவாயில்ல விடுங்க, அவன் தூங்கட்டும். ஓகே. உனக்கு ஏன் கஷ்டம்னு தான். அதெல்லாம் இல்ல. ஆ, சரி, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. கொஞ்சம் இருங்க. ஆ? நீங்களும் தூங்க தானே போறீங்க? ஆமா, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தூங்கிடுவேன். சரி, அப்போ உங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கழட்டுங்க. ஆஹா, நீ நிஜமா தான் சொல்றியா? ஏன்னா ஜிகோவும் இங்க தான் இருக்கான். சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன். போடா. ஆஹா, இவன் இந்த மாதிரிலாம் கேட்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சரி விடு, ஜிகோவும் தூங்கிட்டான். இன்னைக்கு ஒரு கை என்ன பார்த்தா- பண்றீங்க? அ, காலையே அடிபட்டிருக்கா என்ன? அ, அப்ப நீ அதுக்கு கழட்ட சொல்லலையா? சரி, உள்ள வாங்க. ஆக்சுவலா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா நடக்கிறத பார்க்கும்போது நான் இவனுக்கு அம்மானும் உங்களுக்கு ஒய்ஃப்னு தோணுது. நீ இதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத. சீக்கிரமே உன் நினைவுகள்லாம் திரும்ப வந்துடும். நான் சொல்றது அதை பத்தி இல்ல. நீங்களும் நானும் லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம். நம்ப முடியலையா? இல்ல, நான் அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம 2 பேரை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நாம 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும்போது தான் மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரே கிளாஸ்ல தான் இருந்தோம். நம்ம படிச்ச ஸ்கூல்லையே நீ தான் எல்லாத்துலேயும் பெஸ்டானவளா இருந்த. படிப்புல கூட நீ தான் நம்பர் 1. எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டா வருவ. எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆக்சுவலா
நீ ஸ்கூல்லே பெரிய படிப்ஸா இருந்ததால உன்கிட்ட மத்தவங்க வந்து பேசுறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அண்ட் நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்விம்மரா இருந்ததால கிளாஸ்ல எப்பவும் ஆஃப் டே மட்டும்தான் இருப்பேன். அதுலயும் முக்காவாசி நேரம் கொரட்டை விட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அதனாலே நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் பழக ஆரம்பிச்சோம்? அவனை எல்லாரும் நல்லா பாத்தீங்களா? அவன மாதிரியே ஸ்விம் பண்ணணும். ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க அந்த பக்கம் போங்க, தெரியாதவங்க இந்த பக்கம் வாங்க. சும்மா இல்லாம எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கமான். அதாங்க பாருங்க. ஐயோ, என்னாச்சு? சுவா, சுவா, அடடா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சீக்கிரம். கமான், சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்க. அவ கஷ்டப்படுறா, யாராவது காப்பாத்துங்க. தேங்க்யூ. அப்படியே போக போக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகே, இன்னைக்கான சாப்டர் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொஸ்டின் நம்பர் 3 சால்வ் பண்ண பார்க்கலாமா? கொஞ்சம் இருங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ரோல் நம்பர் 13, அப்புறம் அவங்க கூட 33, நீங்கள் வாங்க. ஏய், எப்போ பார்த்தாலும் அதே குடிச்சிட்டு இருக்காத. சீக்கிரம் கிளவன் ஆயிடுவா. வாய்ப்பே இல்லை, அதுக்கு தான் அதை குடிக்கிறேண்ணே. சரி, அவளை ரொம்ப பிடிச்சிருக்கோ? யாரு? அவதான் லிம்சுவா. அதான் பார்த்தாலே தெரியுதே. நீ கொஞ்சம் வாய் மூட்றியா? ஹெல்ப் பண்ணவா? என்ன ஹெல்ப் பண்ணுவ? ஒன்று சொல்லு, ஒன்று சேர்த்து விட்டுறேன். வேண்டாம். இந்த வர கடைசியாக கேட்குறேன், வேணும்னா சொல்லு. சரி விடு, உனக்கு என் ஹெல்ப் வேணான்னா குட் லக். உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் என்னுடைய கால்குலேஷன்ஸ் படி உனக்கு அவளை பிடிச்ச மாதிரியே அந்த பொண்ணுக்கு உன்னை கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் உனக்கு அவளை 9% தான் பிடிக்கும். அதே அவளுக்கு உன்னை பார்த்தனா 98% வரைக்கும் நல்லா பிடிக்கும். நிஜமாவாடா? இனிதான் முக்கியமான வேலையே இருக்கு. நீ இதை அவகிட்ட காட்டிக்கவே கூடாது. ஸோ நீ என்ன பண்றனா, அவ மனசுக்குள்ள இருக்க விருப்பத்தை வெளியே வர மாதிரி செய்ய. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஜோக் சொல்ல. அதுக்கு மட்டும் அவ சிரிச்சிட்டா, அதுக்கப்புறம் அவ உனக்கு மடிஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆனா அந்த ஜோக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? சொன்னது புரிஞ்சதுல? சரியா செஞ்சிருவியா? கலக்குறேன் பாரு. கிழிஞ்சுது. ஹே லிம்சுவா, உங்ககிட்ட பெண் ஏதாவது இருக்கா? பரவாயில்ல விட. பொண்ணுங்க தன்னோட ஃபீலிங்ஸை மறைச்சு வச்சுக்கிறதுல PhD முடிச்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நீ எதுவும் அவசரப்படாத. முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. நீ ஏன் பாரு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா இப்ப அவளே உன்னை தேடி வருவா. ரெடி? ஓகே, ஆரம்பிக்கலாமா? 1 2 3 1 2 3 1 2 3 ஜாங் உஜின். ஹே, சரியா ஆட மாட்டியா நீ? சாரி சார், நான் லெஃப்ட் ஃபுட்டுங்கிறதால. டான்ஸ் ஆடுறதுல லெஃப்ட் ரைட்டுன்னு என்ன வித்தியாசம் இருக்கு? திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிங்க. சுவா, நீயும் லெஃப்ட் தானா? அப்படின்னா உன்ன மாதிரி அவனும் லெஃப்ட்னு தான் சொல்றான். அவனோட சேர்ந்து ஆடுறியா? நல்லா இறுக்கி பொடிடா.
ஐ எம் சாரி, நான் தெரியாம மிதிச்சிட்டேன். இல்ல பரவாயில்ல. என்னாச்சு? அப்படி ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூல் கடைசி நாள் வரைக்கும் நம்ம திரும்ப பேசிக்கவே இல்லை. அண்ட் நானும் அதுக்கு முயற்சி பண்ணல. டேய் எனக்கு இன்னும் மட்டும் சொல்லு, அந்த புள்ளைய இன்னுமா லவ் பண்ற? நீ எதுவும் பேசாத. ஏன்டா? அப்ப இல்லையா? நீ வேலைக்கு ஆக மாட்டே, இரு வரேன். டேய், 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 அமைதியா இரு. கேளுடா, அவளுக்கு ஒண்ணும் பண்ண வேணாம். உன் திரும்ப மூடி மூடி இரு. அவளே வரடா, சொல்றத கேளு. வேண்டாம்டா. இவனுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஏதாவது எழுதி கொடு. நானா? கொடு. ஓஜின் பெண்ணு குடுறா. நீயும் ஏதாவது எழுதி கொடு. ஓ, நானா? சரி, எழுதி தரேன். நிஜமாவா? நீயும் அதை பாத்தியா? சூப்பரா இருந்துச்சு. இப்போ லீவுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? காதல் கடிதம் எழுதுறானோ? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குடா. என் பெண்ணு. நான் ஸ்விம்மிங் பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்க பக்கத்துலயே இருந்து காலேஜுக்கு ஜாயின் பண்ணேன். அன்னி மேல் படிப்பு படிக்கிறதுக்காக சோலுக்கு போயிட்டேன். என்ன மச்சான் இப்பயே ஃபீலிங்ஸா? வாழ்க்கையில காதலை விட நட்பு தான்டா முக்கியம். போடா டேய், நிம்மதியா இருந்த என்ன கெடுத்து விட்ட. ஒழுகாதடா. எதுவும் ஞாபகம் வந்துச்சா? உனக்கு எப்படியும் கொஞ்ச நாள்ல அம்மா, எங்க நீங்க மேக உலகத்துக்கு சொல்லாம கொல்லாம போயிட்டீங்களோ? நான் பயந்துட்டேன். ஓ, அவ ஹாஸ்பிட்டல்ல தான் அப்படி சொல்றான். அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே 2 பேரும் டேட் எதுவும் பண்ணிக்கலையா? ஆக்சுவலா நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நாள் உனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன். டேய் டேய் நான் உன்னை எஸ்கேப் ஆக விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா அவட்ட பேசு. தொரடா சொல்றல. நீ திருந்தவே மாட்டடா. ஃபர்ஸ்ட் டைம் பயந்ததால நான் உன்கிட்ட பேச முடியாம போச்சு. அப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா ஃபோன் பண்ணி உனக்கு பேசலான்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய நேரத்தை பாரு, அதுக்குள்ள 2.5 வருஷம் கடந்து போயிருச்சு. மகனே உன் போன்ல வதட்ட கடிக்க வைக்காம விட்ட மாட்டேன்டா. ஊஜின் தான் பேசுறான். உன் பழைய ஸ்கூல்மேட் ஊஜின் உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்கிட்ட ஏதோ பேசணுமா? அப்பாடா. நான் தான் ஜாங் வூஜின் பேசுறேன். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நீ கூட ஸ்கூல் லாஸ்ட் டே அப்ப என்னோட பெண்ணை நீ எடுத்துட்டு அப்படியே போயிட்டல்ல, அது எனக்கு திரும்ப வேணும்.
நான் சந்தோஷமா இருக்கேன்டா. வா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி சரி, சரி, தரேன். வா. கழுத்து நசுக்கி போட்டாத. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. என்ன இன்னைக்கு நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்ட போல. சும்மாதான். வெயில் அதிகமா இருக்குல்ல, ஏன் இங்கே நிக்கிற? உள்ள வெயிட் பண்ணிருக்கலாமே. நீ என்ன இந்த இடத்துக்கு தானே வர சொன்ன? ஆமால, கரெக்டு தான். சாரி. பரவாயில்ல விடு. ஆ, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. இங்க ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல. டேக் கேர். ம், பாய். அடே பைத்தியக்காரா. ஹேய் சுவா, நீ ஏதாவது குடிக்கிறியா? குடிக்கலாம். நீ இப்போ ஹாஸ்டல்ல தானே தங்கியிருக்க? அதெல்லாம் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். தனியா இருக்கிறதுனா கஷ்டமா இருக்கும்ல. வீட்டில் இருக்கிறத விட சந்தோஷமா இருக்கேன். இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆமா, அது என்னமோ வாஸ்தவம் தான். என்ன சம்டைம் வீட்லயே இருக்கிறது ஜெயில இருக்க மாதிரி தோணும். எனக்கு நான் என்ன செய்யணும்னு மற்றவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது. நான் வேலை செய்கிறேன்னா இல்லையோ ஏன் இஷ்டப்படி தான் இருக்கணும். நீ சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி யார் சொல்லி நான் கேட்டதில்ல. ஏன் சுருக்குறா? ஒன்றும் இல்லை. உனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்குமா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு இந்த புக்கு பிடிக்குமா? அவ்வளவா இல்லை. ஓ சரி. நீ இது வரைக்கும் நார்வே ஃபாரஸ்ட்ங்கிற இந்த புக்கை படிச்சதே இல்லையா? என்ன? ஆக்சுவலாக அந்த புக் ஒரு நாவல். ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அதில் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்காது. ஓ அண்ட் உண்மையை சொல்ல போனா ஆக்சுவலாக கேட்ஸை பற்றி அதில் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் அந்த புக்கையே வாங்கினேன். கேட்ஸா? கேட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கேட் இருக்கும், பார்க்க அப்படியே டாக் மாதிரி. அது நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகும். அதோட ஃபர் இருக்கே ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓ அப்படியா? உனக்கு கேட்ஸ்னா பிடிக்குமா? ஆஹா, எனக்கு டாக்ஸ்னா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். உன்னோட பஸ் வந்துருச்சு. பரவாயில்ல, நீ போனதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன். இந்த பஸ் ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. நான் அடுத்த பஸ்ல போறேன். நிஜமாவா? இதான்ப்பா கடைசி பஸ். என்ன வர்றீங்களா இல்லையா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம்
எனக்கு லீவ் விடுற வரைக்கும் என்னால வர முடியாதா? அட அங்க பாத்தியா? யார் அந்த பையன்? எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான்? பஸ் நின்னப்பவே அவன் ஏறி இருக்கலாம்ல. எவ்வளவு வேகமா ஓடி வரான் பாரு. ச்சே, எவ்வளவு ரிஸ்க் அது. டிரைவர் அண்ணா, வண்டியை நிப்பாட்டுங்க, நிறுத்துங்க. ஏப்பா அங்கேயே ஏறி இருக்கலாம்ல சாரி, நீங்க? உட்காரியா. லிம்சுவா, நான் உனக்கு லெட்டர்ஸ் அனுப்புனா ஓகேவா? என்ன கேக்குறான் ஓடி வந்து? ஓஞ்ச விட்டா போதுமே, அப்படியே வளைஞ்சுக்கிட்டு நிப்பி கீழே இறங்கியா. மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? உனக்கு தொலைச்சிருந்தா பாவா. என்ன சார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அது அது என்னமோ தெரியல. நீங்க யாரையாவது இப்போ டேட் பண்றீங்களா? என்னது? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஐயோ, இங்க பாத்தியா, பட்டனை வேற மாத்தி போட்டிருக்கேன். பார்க்க கோமாளி மாதிரியே இருக்கீங்க. திரும்பவும் மழை பெய்யுது. இது எல்லாமே என் அப்பாவுடைய தப்பு தான். ஏன்னா அவர் எப்பெல்லாம் காரை வாஷ் பண்றாரோ அடுத்த நாளே இப்படி மழை பெய்யுது. ஆனாலும் தினமும் வாஷ் பண்றாரு. எங்க கிட்ட BMW இருக்கு. வாவ், நீ ரொம்ப லக்கி தான். நீ அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்க. எப்படி சொல்ற? ஏன்னா அவருக்கும் மழைனா ரொம்ப பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும்ல. ஓ, அப்ப உனக்கு? எனக்கு இது பிடிக்காது. ஏன்? ஏன்னா என் தலையில dandruff வந்துடும். ஆ, இருடா ஊஜின் ஊஜின் இருடா. இதான் அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி என்ன வர வச்சியா? பின்ன இது அர்ஜென்ட் இல்லாம வேற என்ன? ஏய், போடா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. ஒரே ஒரு வாட்டி எனக்காக வந்து பாரு. அடைச்சே விடு, நான் தான் பிடிக்கலங்கிறல்ல. உன்னை பார்த்தா ஏதோ சரியில்லையே. யாரா அந்த பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தேவையில்லாம பேசாத. என்கிட்ட நடிக்கிற வேலையில வேண்டாம் தம்பி. யாரா அவ? டேய், வேலை இருக்கு, விடுறானு. மொச பிடிக்கிற முயலை மூஞ்ச பார்த்தா தெரியாது. சொல்லுடா. நான் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், சொல்லு. டேய், விடுறானு.
என்கிட்டயே சொல்ல மாட்டேன்றல இந்த ஃப்ரெண்டு கிட்டே நீ சொல்ல மாட்டியா? சோஃபா திரும்ப ஆக்சுவலா வந்துட்டான்னு சொன்னா உன்னை தொலைச்சிருவேன். இல்ல என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு முட்டாளா தெரியுதா? இப்ப என்கிட்ட அதானே சொல்லான்னு பார்த்த? சொல்றா, அவ பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டான்னு சொல்ல போறியா? நான் கிளம்புறேன்டா. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம்.